புலம்பெயர் தமிழர்களினுடைய பெரும் ஆதரவோட ஒன்றில்லை இரண்டில்ல 1,62,200க்கும் அதிகமான மரங்கள் நடப்பட்டிருக்குது. ஒரு ஆசிரியரினுடைய சிறிய தொடக்கம் இன்று ஒரு பெரிய வெற்றியாக வந்திருக்குது. நிறைய மரங்கள் நட்டிருக்கிறார்கள். இப்போதும் இலவசமாக மக்களுக்கு மரம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மரம் உற்பத்தி செய்யப்படுற பகுதிக்கு போறோம். அவர்கள் செய்கிற சேவை என்னன்றதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க போறோம். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் பசுமை என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில எங்களுடைய நாட்டில் ஒரு மிகப்பெரிய சேவை, இன்று நாளையல்ல நூற்றாண்டுகள் தாண்டியும் நிலைத்து நிற்க போற ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக வந்திருக்கிறேன். இந்த அமைப்பினுடைய பெயர் ஏற்கனவே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். இப்போ பார்க்க போகிற காணொளி மாதிரி நீங்கள் கடந்த காலங்களிலேயும் சில காணொளிகள் பார்த்துருக்கலாம். ஆனால் இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அண்ணா இதை அறிமுகப்படுத்தின உடனே கட்டாயம் பதிவு செய்யணும்னு யோசித்தேன். அந்த அமைப்பினுடைய பெயர் கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பு. நீர்வேலியில் இருக்குது. நீர்வேலி கந்தசுவாமி கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலை தாண்டி உள்ளுக்கு வரும்போது இந்த அமைப்பினுடைய அமைவிடம் இருக்குது. இவர்கள் ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றில்லை இரண்டில்ல 1,60,000க்கும் அதிகமான மரங்களை நட்டிருக்கிறார்கள். ஒரு அண்ணா லண்டன்ல இருந்து எனக்கு இதை அறிமுகப்படுத்தி இருந்தார். அவருடைய ஒரு கோரிக்கையும் இதுவாக இருந்தது. அவர் சொன்ன உடனே கட்டாயம் நானும் இதை பதிவு செய்வோம் யோசிச்சேன். ஏனென்றா இது ஒரு சின்ன சேவை இல்லை, இன்றைக்கு செய்து நாளைக்கு மங்கி போகிற சேவை இல்லை. இன்றைக்கு செய்கிற இந்த நல்ல செயல் 100 ஆண்டுகள் கழித்தும் பெரும் பசுமையை இந்த இடத்துக்கு கொடுக்கும்ன்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம், வாங்கோ. இதுதான் அலுவலகம். ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இங்கே ஒரு அலுவலகம் மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் ஒருவர் ஆசிரியர், இன்னொருவர் ஓய்வு பெற்ற பள்ளிக்கூட தலைவர், அதாவது அதிபர் என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது. அந்த மரத்தை ஒரு அளவுக்கு வளர்த்து அதுக்கு பிறகு கொண்டு போய் நடுவார்கள். அதுக்கான ஒரு தயார்படுத்தலான ஒரு பண்ணை என்று சொல்லலாம், இயற்கையான ஒரு பண்ணை என்று சொல்லலாம். அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே உற்பத்தி செய்யப்படுற மரங்களை நீங்கள் இலவசமாக வாங்கி கொண்டு போய் உங்களுடைய பொது இடங்களில் நடலாம். உங்களுடைய ஊரில் இருக்கிற வீதியோரங்களில் நட போகிறீங்களா, கோயில் பகுதிகளில் நட போகிறீங்களா, பள்ளிக்கூடங்களில் நட போகிறீங்களா, முன்பள்ளிகளில் நட போகிறீங்களா, நீங்கள் நடப்போறீங்கன்னா இங்கே வந்தால் இலவசமாக அந்த மரத்தை தருவார்கள். ஆனால் நீங்கள் அனுமதி கடிதம், அதாவது இப்போ ஒரு கோயில் என்று சொன்னால் கோயில் நிர்வாகம் சார்பான ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு வரணும் என்று சொல்லப்பட்டிருக்குது. எனவே உள்ளுக்கு போய் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முதல் ஆசிரியரோட கதைப்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறோம். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் சசிகுமார். நான் ஒரு ஆசிரிய பணி செய்கிறேன். ஐசிடி பாடம் தான் என்னுடைய ஆசிரிய பணி. எந்த பள்ளிக்கூடம்? கோப்பை கிறிஸ்தவ கல்லூரி. இப்பவும் சேவை? இப்பவும் சேவை. இப்போ எனக்கு 23 வருடங்கள் நிறைவேற்றிருக்கு. இன்னும் நீண்ட காலம் இருக்கு. அதுலேயே ஒரு சமூக பணியை செய்து கொண்டிருக்கிறீங்க. உண்மையா இது சாதாரணமான ஒரு சேவை இல்லை. ஏன்னா ஒரு வீட்டை கட்டுறோம்னா அந்த வீட்டினுடைய காலம்ன்றது சில வேளைகள் ஒரு 50 ஆண்டுலையோ இல்லாமல் போகலாம், ஒரு 100 ஆண்டுல அதனுடைய தன்மை இல்லாமல் போகலாம். ஆனால் மரம் வளர 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 இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அந்த ஒரு பெரும் சேவையை செய்கிறீங்க. நாங்கள் மேலதிகமாக கதைப்போம். அதுக்கு முதல் இந்த இடம் பற்றி, அமைவிடம் பற்றி சொல்லுங்க. இது ஒரு தனியார் ஒருவருடைய காணியில தான் வாடகைக்கு அதை பெற்று நாங்கள் நடத்தி கொண்டு வரோம். இதன் அளவு என்ன காணி? 15 பிறப்பு விஸ்தீரணம் கொண்ட இந்த காணி. எங்களுக்கு இது கூட இன்னும் போதாது. எங்களுக்கு ஒரு 50 பிறப்பு காணி இப்ப அவசியம் தேவைப்படுது. அவ்வளவு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய இந்த கிட்டத்தட்ட யாழ்ப்பாணம்ல வடமானம் முழுக்கவே மரக்கண்டு இலவசமா கொடுத்து கொண்டு வரோம். எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் தான் இந்த மரக்கண்டு உற்பத்திக்கான செலவை பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அது உங்களை காட்டுறோம். உங்களுக்கு இப்படி வந்தாலே இந்த இடத்துல நிறைய இது சின்ன சின்ன பூங்கண்டுகளா? இது பூக்கண்டுகள் வந்துட்டு அந்த அழகுக்காக தயாரிச்சிருக்கிறோம். ஆனா எங்களோட பிரதான நோக்கம் பெருமரங்கள் தான். இந்த இடத்துலயே பாருங்க, பெருமரம் தொடங்குது. அப்படியே இப்ப இந்த மரத்தை பாத்தீங்கன்னா இது மகிழ மரம். இந்த மகிழ மரம் வந்து ஒரு நல்ல ஒரு மரம். இந்த நல்ல நிழல் குடை மாதிரி வரும். கோயில் இது பிரதானமா கோயில்ல தான் நட விரும்புவார்கள். இது வந்து நாங்கள் இப்படி மண்ணெண்ணெய் விரல பாதியை வெட்டிட்டு இதை வச்சுட்டு இப்படி வளர்க்குறோம். இது இப்ப கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு உள்ளதான் வரும். சரி சரி. இது இன்னும் ஒரு 2 வருஷம் இங்க இருக்கு. அளவு பெருசா வந்த அப்புறம் 10-15 அடி வளர்ந்த அப்புறம் தான் நாங்கள் இதை தூக்கிக்கணும். அப்ப
ஆனா இது நன்மை என்ன, ஏன்னா ஒரு சின்ன மரமா கொண்டு போய் நடும்போது அதை பராமரிக்கிறதுக்கான தேவைன்றது மிக அதிகம். எங்கெண்ட யாழ்ப்பாணத்துல இப்ப வந்து வெப்பநிலை அதிகம், மற்றது ஆடு மாடுகளின் அட்டூழியங்கள் கூட, மற்றது சில மரத்தை வெறுப்பவர்களின் அட்டூழியங்களும் கூட. அப்ப இப்படியான ஒரு பெரிய மரத்தை கொண்டு வைக்க அந்த மரம் வந்து விரைவில் பெரிய மரங்கள் ஆயிடும். அப்ப அந்த நேரத்தில் இயற்கையால அழிந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லை. வெயில் போன்ற பெரிய அளவு தண்ணி ஊற்றி பராமரிக்கணும் தேவையும் இல்லை. இப்ப இது வந்து கீழே கட்டமைப்பு எல்லாம் பெருசாயிடும், மண்ணு கீழே வச்ச ஒண்ணு அப்படியே ஒரு பெரிய மரம் ஆயிடும். இது எங்களுக்கு இது பெருசா கொண்டே நடக்க பராமரிப்பு இலகுவா இருக்கும். அடுத்தது இப்ப கொண்டு போய் இந்த தகரத்தோடய நடுவீங்களா? அப்படியே ஒரு பெரிய கிடங்க வெட்டி போட்டு, அப்போ எங்கெண்ட வேலையாக்கள் வந்து மிக திறமைசாலிகள். ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலத்தில் இதை செய்யக்க நான் சரியா பயந்தேன், நான் இது எப்படி கொண்டு வைக்க போறோம்னு. ஆனால் இங்கே வேலையாக்கள் சொன்னால், சார் நீங்கள் பயப்படாதீங்க, நாங்கள் இதை வெற்றிகரமாக இதை வச்சு தரோம்னு கையால் தான் தூக்குவாங்க. அலைவாங்கல தோண்டி இப்படி எல்லாம் கிளப்பி போட்டு தூக்கி கொண்டு போய் அப்படியே பிள்ளைய தூக்குற மாதிரி மெல்லமா கொண்டு வச்சிருவாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த தகரத்தோடைய வைக்க தகரத்தோடையே அப்படியே வெள்ளுக்கு வச்சு பாதிப்பு இல்லையா? என்ன இயற்கை சார்ந்த ஒரு மரம் பெருசா வளரணும்னு யோசிக்கிற மாதிரி இது மண் வளத்தை பாதிக்காது. இல்ல, இரும்பு வந்து மண்ணுக்கு சத்து, மண்ணை இன்னும் வளம் படுத்தும். எனக்கு இதுதான் புதுசா கேள்விப்படுறேன். அதான் இல்ல, மண்ணில வந்து எத்தனையோ சத்துக்கள் இருக்கு, அதுல இந்த இரும்பும் ஒரு சத்து. மரம் வளர்றதுக்கு இந்த அந்த இரும்பண்ட சத்தும் தேவைப்படுறது. எங்களுடைய முன்னோர் பாட்டியல் முந்தி தேசிக்கெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பழைய இரும்புகளை எல்லாம் பொறுக்கி போட்டுட்டு தாக்குறவை. அப்போ நாங்கள் சின்னனா இருக்கு, அப்போவே நான் அறிஞ்ச நான் வந்து மரத்துக்கு வந்து இரும்பு ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையான ஒரு சத்துண்டு. அப்போ இப்படி செய்ய இது வந்து இன்னும் 2 வருஷத்துல இந்த பெரல் உக்கிடும். அப்போ நாங்கள் அப்படியே கொண்டு வைக்க அது பிறகு அங்காலே ஒரு 3 மாதமோ 6 மாதத்துல அந்த பெரல் அங்கே இருக்காது, அது மண்ணோட கலவட்டு. அப்ப பிறகு மண் வளத்தை பாதிக்காத? நிச்சயமா பாதிக்காது. இப்ப கீழே போன உடனே அது மண்ணோட கலந்த உடனே இந்த தகரத்தின் சத்து மரத்துக்கு இறைக்க இது வந்து இன்னும் வீரியம் கூடி வளர்ந்துருக்குது. இது நான் ஆரம்ப காலத்துல இப்படி செய்யக்க கனவேர் ஏவுகணைகள் மாதிரி விமர்சனங்களை தொடுத்தவர்கள். ஆனா இன்றைக்கு 25,000க்கு மேற்பட்ட பெரல்களோட இந்த மரங்களை தாட்டு இருக்கிறோம். ஒரு 95 விதமான மரங்கள் தப்பி இன்றைக்கு பெரும் மரங்களா இருக்கு. சரி, இதுவும் மகள மரம். இதுல இந்த நீட்டுக்கு நிக்கிறதுக்கு மகள மரம். நீங்க சொல்றீங்க நிதி பங்களிப்பு செய்யணும் புலம்பெயர் தமிழர் தான் எங்களுக்கு இதுக்கு முழுக்க உதவி செய்யணும். இப்ப இதை நீங்க கட்டணம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஏன் யோசிக்கல? இலவசம் வேண்டா தான் ஏதாவது செய்வேன், அல்லது இப்போ காசு கொடுத்தா அது கடைசி இருந்தாலும் அந்த இதை நோக்கி போகுமா. இதை நான் ஆரம்பத்திலேயே உணர்ந்து கொண்டேன். எங்களுடைய திட்டம் வெற்றி பெற்றதுக்குரிய பிரதான காரணமே இதான், நாங்கள் இலவசம் ஆக்கினதால நாங்கள் மரம் நடுக வெற்றி பெற்றது. அப்போ உடனே என்ன ஒரு கோயிலில் இருக்கிற நிர்வாகத்தில் இருக்காது யோசிப்போம், அங்கே இலவசமாக மரம் இருக்கு, நாங்கள் நடாமல் இருக்கிறோம், பா போவோம் உடனே ஒரு ஊக்கல் இருக்கு. காசுன்ன உடனே அந்த எண்ணத்தை அப்படியே தள்ளி வச்சிருக்கு. உண்மையா இந்த காணொலியை பார்த்துட்டு கூட நிறைய பேர் வந்து மரம் வாங்கி நடுவார்கள். இப்போ இந்த மரம் வந்து இந்த அத்தி மரம், அத்தி என்றது வந்து மிக பிரயோசனமான மரம். இதில் அத்திப்பழம் காய்க்கும். இந்த அத்திப்பழத்தில் வந்து ஒரு குடும்பம் அவையில் வந்து அந்த பால் வேரம், இந்த பால் வேறது ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், வித்தி மரம், ஆமணக்கு, பலா, அந்த இதெல்லாம் வந்து ஒரு குடும்பம். அந்த பொட்னி படிச்சாக்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தாக்கள். இவையே வந்து இலகுவா வளருவினும், அந்த இந்த இடத்துலையும் வளருது. அப்ப பழமெல்லாங்காயும் வீழை தேடி பறவை அந்த மாதிரி வரும். அங்கால இருக்கிறது என்னென்ன இந்த மரம் மகளங்கண்டுகள் எல்லாம். இப்ப இந்த எல்னினோ வெயிலால வந்து நாங்கள் மரத்துக்கு கீழே உணர்ந்து வச்சிருக்கிறோம். வெயிலுக்குள்ள கிடக்க எல்லாம் கருக வலிக்கிட்டு தான். இப்போ அவைய பாதுகாக்கிறதுக்காக இதுக்குள்ள வச்சிருக்கிறோம். எல்லாம் கூட மகளங்கண்டுகளை தான் கூட வச்சுக்கிறோம். எங்க நீங்க எடுக்கிற நீங்க மகளங்கன்று இதெல்லாம் விதைகள்லையும் எடுக்கிறோம், சில இதுகள் வாங்குறோம், விலைக்கும் வாங்குறோம். விதைகள் இருக்குது மகளங்கண்டுக்குள்ள போனா அந்த பழம் பழத்து கீழே விதை விழுந்துருக்கு, அதுகளை பொறுக்கி கொண்டு வந்து போடுறது. இதெல்லாம் மகள மரம் தான். மகள மரங்கள். மகள மரம் ஒரு மிக திறமான ஒரு மரம். அங்கே சூழலுக்கு சுற்றுச்சூழலாளர் 100% நல்லது என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணின மரங்கள் தான் இந்த மகள மரங்கள். இந்த இடத்துல இருக்கிற தகர இதெல்லாம் நீங்க இலவசமா கொடுக்கறதுக்காக செய்து வச்சிருக்கோம்? இல்லை, எல்லாமே இலவசமா மக்களுக்கு இந்த தேசத்தை பசுமையாக்கணும்ன்றதுக்காக செய்யப்பட்டிருக்கு. இங்க இந்த மரத்தை இருக்கா பாருங்க. இது என்ன மரம்? இது வந்து மஞ்சாடி என்ற ஒரு மரம். இந்த மஞ்சாடி முந்தி நகை நறுக்கிறதுக்காக பழங்காலத்துல பாவிச்ச மரங்கள். இதுலேயே அந்த 8 காய், 8 உங்களுக்கு தெரியும் சிவப்பா இருக்கும். அந்த 8 காயை போட்டால் 1 பவுன். 8 மஞ்சாடி அந்த மஞ்சாடி தானோ எனக்கு தான் தெரியும். இது நான் அங்கே பாடசாலையில இந்த மரம் நிற்கிது, அங்கே உள்ள சீட்ஸை பொறுக்கி கொண்டு வந்து போட்டுத்தான்
இது உருவாக்கி இருக்கிறோம். சரி, சரி. இது பெரிய மரமா வரும். ஆனா நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு மரம் பற்றிய சிந்தனையா தான் இருக்கு. மரத்துல ஒரு அதீத இது விருப்பம். அப்ப அதால இப்படி வந்திருக்குது. அப்ப எங்களுக்கு தேசிய மரமா இருக்கிறது வேம்பு. அந்த வேம்பு கீழே இருந்தா நல்ல ஒரு மருத்துவ குணங்கள் நிறைந்த மரங்கள். அப்ப வேம்பை நாங்க தாராளமா உற்பத்தி செய்து வரோம். இந்த எல்லினோவில் வந்து வேம்பு பட்டு கொண்டு போகுது. இப்ப எல்லினோன்னா என்னன்னா வெப்ப அதிகரிப்பு பேர் தான் எல்லினோ. அது எங்க இருந்து அந்த வெப்ப அதிகரிப்பு வருதுண்டா பூமிக்கு அடியில இருந்தா வருது. பூமிக்கு அடியில இருந்து எதுக்கால வருதுண்டா பசிபிக் கடல்ல இருந்து வலிக்கிட்டு வருது. அது வந்து எப்பாவது 100 வருஷத்துக்கு ஒருக்கா 50 வருஷத்துக்கு ஒருக்கா வாரது. இந்த 2000 இதுல வெப்பம் இன்னும் கூட போகுது. இப்ப இனி வர போறது சூப்பர் எல்லினோ. இப்ப நடக்கிறது எல்லினோ ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. அப்ப ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதத்துல வந்து சூப்பர் எல்லினோ வரப்போகுது. இப்ப சென்னையை தாக்க வலிக்கிட்டு இருக்கு. அடுத்ததா யாழ்ப்பாணத்தை தாக்கும். அப்ப அதால நாங்கள் இந்த 3 மாதமும் மர நடுகை நிப்பாட்டி இருக்கோம். சரி சரி. என்ன தற்காலிகமா நிப்பாட்டி போட்டு ஏற்கனவே நட்ட மரங்களை பாதுகாக்கிற வேலையில ஈடுபட்டு வரோம். சரி. இப்ப மஞ்சாடி மரம் காட்டுனீங்க. இதுல இருக்கிறது இது வந்து இலுப்ப மரம். பெரிய மரங்களை காட்டுவோம். பெரிய மரங்களை இப்ப கூடுதலா சின்ன பையக்குள்ள இருக்கிறது ஓரளவு வளர்ந்து ஒண்ணு வருது. பிறகு அதை பெரல் அந்த தகரத்துக்குள்ள இல்ல சில பேர் வந்து சின்ன மரம் நட விரும்புவார்கள். இப்ப அது என்னதுக்காண்டா இப்ப ஒரு ஆள் வந்து சின்ன பிள்ளைய வந்து ஒரு விளையாட்டுல பழக்க அது வந்து கூடுதலான திறனை பெறும் வேண்டும். ஒரு பெரிய ஆளை வந்து ஒரு விளையாட்டுக்கு பழக்க அவர் கொஞ்சம் குறைந்த திறன்களையே பெறுவார். ஏனென்றா அந்த சின்னையில இருந்தே வரை அதே மாதிரி சின்ன மரத்தை ஒரு இடத்துல நடைக்க அவர் அந்த சுற்றுச்சூழல் எல்லாம் சரி பண்ணி அவர் வளர்ந்து வரைக்கும் அவர் இந்த மரம் கூடுதலான பலனையும் பெரிய மரம் பராமரிக்கிற சூழல் இருந்தா மட்டும் அது பொருந்தும். இப்ப ஒரு கோயில் என்றா எல்லாரும் ஒரு நாள் வந்து போறது. கோயில் என்றா எல்லாம் விளக்கி மாடு விளக்கி அது எல்லாம் வந்து அது சாத்தியமே படாது. இது எங்கேயாவது ஒரு நல்ல இடங்கள் அதான் இந்த சின்ன மரம் நட்டா அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து தண்ணி ஊற்றி பராமரிக்கும். அதான் முக்கியம். நாங்கள் ஒரு குறுங்காடு செய்து வரோம். இப்போ குறுங்காடுன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட நிலத்திலே அதிகமான மரங்களை நெருக்கமாக நடுறது. மியோவாக்கி திட்டத்தில் நட்டு கொண்டு வரோம். அதுக்கு இப்படியான பேக்கெட் கண்டுகளை தான் நெருக்கமாக நட்டு கொண்டு வரோம். இப்போ ஆரதிருமுறை ஐயாண்ட மூலிகை தோட்டம் ஒன்று நாவக்குழியில் இருக்குது. அங்கே ஒரு குறுங்காடு செய்து கொண்டு வரோம். மற்றது பொன்னால வரதராய பெருமாளுக்கு பின்புறமும் ஒரு குறுங்காடு செய்து கொண்டு வரோம். இனி நாங்கள் அந்த குறுங்காட்டை தான் ப்ரமோட் பண்ணி கொண்டு வரோம். ஏன்னா எங்கள்கிட்ட யாழ்ப்பாணம் வெப்பநிலை 40 பாகைக்கு வந்துச்சு. அப்போ நாங்கள் இப்படியே பேசாமல் இருக்க இன்னும் வெப்பநிலை அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ எங்கள்கிட்ட கிரீன் லேயர்ன்ற சுற்றுச்சூழல் அமைப்பின் மௌட வாக்கியமே மரங்கள் நிறைந்த பசுமை தேசம். இதுதான் எங்கள்கிட்ட மௌட வாக்கியம். அப்போ மரங்கள் எண்ணிக்கை அதிகரித்தா ஆட்டோமேட்டிக்காக காலநிலையில் மாற்றம் பெறும். அந்த வெப்பநிலை குறையும். அதுதான் நோக்கம். எங்களுக்கு வேறு மரக்கறி பயிரை கொடுக்குறதோ அல்லது பயன்தரு மரங்களை கொடுக்குறதோ அது நோக்கம். அது தற்காலிகத்துக்கு ஒரு தீர்வாக இருக்கும். மற்றபடி எங்கென்ன பிரதான நோக்கமே வெப்பத்தை குறைத்தல். இதுதான் எங்கென்ன சுற்றுச்சூழல் நோக்கம். சரி, இது இங்கால போவோம். இதில் இருக்கிறது இலுப்பை. இதில் வாங்க. இது உங்களுக்கு தெரியும். இலுப்பண்ணி எடுத்து காலுக்கு எல்லாம் போட்டு விட்டஞ்சினா வந்து காலெல்லாம் ரத்த ஓட்டங்கள் சீராகும். நரம்பெல்லாம் நல்ல நிலையில் இருக்கும். இதங்க முன்னோர்கள் வந்து இந்த இலுப்பையை கடவுள் என்று சொல்லுவேன். அந்த இலுப்பை வந்து ஒவ்வொரு வருஷமும் 6000 மரக்கண்டை நாங்கள் நட்டுக்கொண்டு வரோம். 6000 இலுப்பையை நட்டுக்கொண்டு வரோம். இது வந்து மருதங்கள். அதான் நான் இதை பார்த்து ஒரு மரம் இங்கே வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்துட்டு இதை பாருங்க மருது. இது ஒரு மிக திறமான மரம். அந்த கூடுதலாக அந்த குளங்கள் பக்கத்தில் நிற்கும். குளங்கள்ல நிற்கும். ஆனால் இது நோம்பில் நாங்கள் நட்ட இடங்கள் முழுக்க அந்த கோப்பாக இதெல்லாம் ஒரு 1000 மரத்துக்கு மேலே எல்லாம் தப்பிட்டுது. இது என்னென்னா இந்த கள்ளர் வந்து வெட்டி கொண்டும் போக மாட்டேன். இந்த மரத்தில் இந்த மரங்கள் விறகுக்கோ அல்லது இந்த வேற தேவியலுக்கு பயன்படுத்தலாம். மகள மரமும் அப்படித்தானே. மகள மரம் விறகுக்கு பயன்படுத்தலாம். அதெண்டா விறகுக்கு சனம் பட்டி போடும். ஆனால் மருத வச்சா மருது இந்த ஆலமரங்களை நட்டா சனம் விறகுக்கும் பட்டாது ஒன்றுக்கும் பட்டாது எங்களுக்கு. அப்போ நாங்கள் கூடுதலாக அதைத்தான் நட்டு கொண்டு வரோம். இது வேம்ப கொண்டே சுடலைக்கு நட்டு விட்டா அது ஒரு அளவாக வந்த உடனே தரைச்சி கொண்டே விறகு கரிச்சு போடும். அப்போ இங்கே ஆக்களின் பழக்க வழக்கம் வேண்டாம். படு கேவலமான பழக்க வழக்கம். இங்கே ஒரு மரம் வந்துட்டுன்னா உடனே தரைக்கிறோம். ஆனால் அதை வெளியில இருந்து பார்க்க உங்களுக்கு என்ன இவர் இப்படி சொல்கிறாருன்ற மாதிரி யோசிக்கலாம்.
ஆனா 1,60,000 மேற்பட்ட மரத்தை நடும்போது கிடைச்ச அனுபவம் தான் இந்த வார்த்தைகளுக்கு படு வெளி இருக்கு. அந்த வெளி நீங்க அதை விளங்கி கொண்டு பாத்தீங்கன்னா கோபம் வராது. அந்த வெளி வந்து பொல்லாத வெளி என்னண்டா, நாங்கள் நட்டுட்டு போவோம், அந்த பக்கத்துல வீட்டுக்காரர் அதை பிடுங்கு நம்ம வீட்டுக்குள்ள இது வளர்ந்து கட்டாயம் மதுல உடைக்கும். அதுக்கு முன்னமே சின்னனிலேயே நாங்கள் பிடுங்கி எறிஞ்சு விட்டுருவோம் என்று எறிகிற சம்பவம் இருக்கு. ஆடு மாடு சாப்பிட்டுட்டு போவோம். மற்றது நாங்கள் அந்த இரும்பு கூடுகளை விலை கூடின கூடுகளை எல்லாம் அடைச்சிட்டு போக அதை களவெடுத்து கொண்டு போய் தாங்க இந்த வீட்டை கோழி கூடு செய்வாங்க. ஐயோ இது இல்லாமல் ஒரு கதைக்கு விளைக்கிட்டா டென்ஷன் ஆயிடுவோம். இங்கே வாங்க அப்படியே பசுமையே எருமைகள் குழப்பம் என்ன. இதெல்லாம் வந்து இந்த பிரதேச சபைகள் வந்து தங்க தேர் இந்த ரோட்டுக்கு போடுற தேர் விரல்களை கொண்டு வந்து இங்கே தெரியணும். அப்ப அவையோட ஒரு சின்ன ஒப்பந்தம் என்னன்னா, நீங்க விரலை தாங்கோ, உங்களுக்கு அதுக்குள்ள கண்டை வளர்த்து போட்டு உங்கள்கிட்ட திருப்பி தாரணும். அப்ப அவை கொண்டாந்து தாராளமா தெரியணும்னு நாங்க வளர்த்து போட்டு அவையிட்ட ஒப்படைக்கிறோம். சில வேளை அவையும் வந்து என்ன செய்யணும்டா, இல்ல நீங்களே நடுங்கோ என்று சொல்லியிருக்கணும். சில பேர் எடுத்துக்கொண்டே நட்டுக்கொண்டிருக்கணும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 பிரதேசவே எங்கள்கிட்ட இப்படி கொண்டு இதுக்குள்ள தந்துருக்கு. 15 இல்ல இப்ப அனிமே எடுத்துட்டும் போட்டுங்க. இதுக்குள்ள இலுப்பை, அடுத்தது மகள மரம் மருது இருக்கு. மருத மரம் இருக்குது. இதுக்கு முழுக்க மருது தான் கூட. இதெல்லாம் மருது தான். இப்ப மருது என்ன செய்யுமெண்டா, ஓடுற மூவில அந்த இடத்த நிப்பாட்டி இந்த இடத்த மழையை விரப்பன். அதுக்கு சரியான இது கூட மழையை இழுக்கிற தன்மை கூட மகள மரம் அதிகரித்து கொண்டு வந்தா அந்த இடத்துல மழை கூட பெய்யும். அப்ப நாங்கள் எங்க யாழ்ப்பாணம் மழையை நம்பித்தான் இருக்குது. எங்க நிலத்தடி நீர் மழையை நம்பித்தான். அப்போ எங்களுக்கு மழை தான் எங்கள்கிட்ட பிரதான ஒரு நீர் ஆதாரம். அப்போ நாங்கள் மழையை எப்படியாவது வர பண்ணோம்னா மகள மரங்களை அதிகமான மரம். அப்போ நாங்கள் 1,00,000 மரதங்கண்டு நடுற ஒரு ப்ரொஜெக்ட் போய்கொண்டு இருக்கு. ஏற்கனவே நட்டுக்கொண்டு. அன்னளவா எத்தனை மருத மரம் நட்டுருப்பீங்க? மருத மரம் ஒரு 40,000 மருத மரம் நட்டு. என்ன இந்த மருத மரம் என்னண்டா ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. என்னண்டா மருத மரம் நட்டா படாது ஈஸி. மற்றது சட்டியான வேகமான மரம் ஒரு நட்டு. இந்த மரம் எல்லாம் கிட்டத்தட்ட 6-7 மாதத்துல அப்படி வந்துட்டு பெருசா வந்தது தானே. அந்த மருத மரத்தின் சிறப்பா தான் நட்டுட்டு திரும்பி பார்க்க பெரிய மரமா. இதுக்குள்ள புளிய மரமும் நிக்குது. ஏண்டா இப்ப அந்த இந்தியாவுக்கு கைனசேனம் டூருக்கு போய் அங்க போனா இந்தியாவில வீதியின் இருமரங்கிலம் வந்து புளியை நட்டுருக்குறாங்க. அந்த புளியைத்தான் ஆஞ்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அந்த அளவு தொகையை செய்கிறாங்க. அப்போ போய் வந்து எல்லாரும் எங்களுக்கு பின்னாடி நீங்கள் புளி நடக்கூடாது. அப்போ எங்கே இந்த யாழ்ப்பாணம் இந்த அளவு ஒரு குறுகின யாழ்ப்பாணத்துக்கு இங்கே எல்லாத்தையும் எல்லாம் கட்டடங்கள், வீடுகள், மாடி வீடுகள், இதுகளுக்குள்ள புளி எங்கே நடுறது. இப்போ முயற்சி செய்கிறோம் இங்கே தீவு பக்கம் அல்லது இங்கே கடற்கரையில் நடுறதுக்கு பார்ப்போம். இது வந்து புங்கை மரம். இதுதான் எல்லாரும் விரும்பி இப்போ நடுறது. இது எந்த தண்ணியிலும் வரும். உப்பு தண்ணி, கடல் தண்ணி, சதுப்பு நிலம் எங்கேயுமே வரும். அது என்ன மரம்? இது வந்து கொன்றல் மரம். பூ பூக்கும், அந்த மஞ்சள் பூ பூக்கும், முருங்கங்காய் மாதிரி அந்த கருப்பு காய் காய்க்கும் அந்த கொன்றல் மரம். இதுவும் ஒரு மிக வடிவான மரம். இப்போ கொண்டல் எல்லாம் நிறைய நின்றுதண்டா அந்த இடம் ஒரு அழகாயம் இருக்கும், நிழலாயம் இருக்கும். இது ஒரு எங்கிட்ட பாரம்பரிய மரம் கொண்டல். இந்த இதுல ஒன்று நிக்குது பாருங்க, இது வாகை மரம். வாகையோ? வாகை என்று சொல்லி வாகையில 7 வாகை இருக்கு. பூவாகை, நிழல் வாகை அப்படி என்று இந்த கிணக்க வாகை இருக்கு. அந்த என்ன அந்த சிவப்பு வாகை என்று இருக்கு, அதை நெருப்பு வாகை என்று சொல்றது. இது நிழல் வாகைன்றது காட்டு வாகை என்று. அப்படி இந்த வாகையில வந்து 7 வாகை இருக்கு. எல்லா இலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இல்ல இலைகள் வேறுபாடு. இந்த இது காட்டு வாகை, இது நிழல் கூட இருக்கும். சில வேளை இந்த மழை காலங்கள்ல முறிக்கக்கூடிய இது மென்மரம் தான். பெரும் காத்துகள் அடிச்சா பொத்தொண்டு முறிச்சு போடும். அப்ப அதால சனம் இதை பெருசா விரும்பாயினும். இதுக்கு இங்கால எங்க பாருங்க எவ்வளவு தகரத்துக்குள்ள மரங்கள் நடப்பட்டிருக்குன்னு பாருங்க. மற்றது இந்த அரச மரமும் நாங்கள் பிள்ளையாவோ இல்லை எல்லாம் நட்டு கொண்டு வரோம். பிள்ளை பார்த்து நடுங்கோ. இருக்கோ இருந்தா நடுங்கோ, இல்லாட்டி நடாதேங்கோ. அங்கால காட்டுங்க வந்து இதுல. இது இப்ப புத்தம் புதிய பெற இது இப்படியே கொண்டு நட்டா இப்ப சொல்லலாம் இது உட்காதன்று. ஆனா இப்ப ஆரம்பிக்கிற 3-4 வருஷம் இங்கதான் இருக்கப்போ. அப்ப இதுக்கு இடையில இல்லை என்னுடைய ஒரு சின்ன கேள்வி, இது இப்போ உக்கினதுக்கு பிறகு அதை நீங்கள் அகற்றி போட்டு நட்டா என்ன? அகற்ற வழிக்கிடைக்கு என்ன செய்யமெண்டா, அது இந்த பிரதான கட்டமைப்பு உடைஞ்சு தூளா போச்சுதான்டா. நாங்கள் 5 வருஷமா கஷ்டப்பட்டது வீணா போய். அப்போ
இப்போ கேட்குறவை இது பிளாஸ்டிக்கை பாவிக்கலாம், பிளாஸ்டிக்கை வச்சு நாங்கள் அறுத்து போட்டு திருப்பி உடைக்க வலிக்கிட்டே அந்த மெயின் பாட்டில் ஏதாவது உடைவு வந்ததுன்னா அந்த மரம் பட்டுப்போம். யோசிச்சு பாருங்க, 5 வருஷமா தண்ணி ஊற்றி வளர்த்து கிளைகள் வெட்டி புல்லு பிடுங்கி எல்லாம் காப்பாற்றி போட்டு அந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் உடைச்சி பழுதாக்கி போட்டு போனாங்க தேர். ஆனால் இதுக்கு ஒரு மாற்று வழி அப்படி இருந்தால் நல்ல தகரத்தை உள்ள இதுக்கு நாங்கள் எத்தனையோ விதமாக எல்லாம் யோசிச்சு, ஆனால் அதுக்கு மாற்று வழி வேறு ஒன்றுமே இல்லை. இதையே ஒரு பிரதான பெஸ்டான வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சாப்புறது. சரி சரி. இப்போ இது கூழாமரம், கூழாம் பழம் இல்லை அங்கே. இது கோப்பாக்கசியங்குளத்தில் புடுங்கி கொண்டு கூழாம்பழம் அங்கே இருக்கா? அங்கே இருக்குது. எங்கன்னா கோப்பாக்க சின்னல சாப்பிட நல்லா இருக்கும் அந்த கோப்பாக்கசியங்குளத்து நிறைய மரம் நிற்குது. அங்கே வெயிலே படாது, அவ்வளவுத்துக்கு ஃபுல்லாக மரம். முந்தி இருந்த அதிபர்கள் மரம் வச்சது அங்கேயே விதமான மரங்களில் அங்கேயே விதைகளை பொறுக்கி போட்டுதான். அடுத்த இழுப்பை இஞ்சி வேறவங்க இந்த கடம்ப மரம் இருக்கு, கோயில்களில் நடுறது. இப்போ நீர்வேலி கந்தசாமி கோயிலில் இருக்குது இந்த கடம்ப மரம். இது அந்த பூவோலாம் அந்த மாதிரி பூத்து அந்த அந்த அதை பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி வர பூ விழுந்துருக்கும். அப்போ எங்கள்கிட்ட கடம்ப மரமும் இருக்குது. அடுத்த முழுநெல்லி நாங்கள் 10,000 நாள் ஆகும் வளர்றதுக்கு. இதுவும் வேகமான மரம். இது கன நாள் ஆகாது, இதெல்லாம் ஒரு 2 வருஷத்துலேயே காய்க்க தொடங்கி. இது கிட்டத்தட்ட 10,000 முழுநெல்லி கண்டு நாங்கள் நட்டு. நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பித்து ஆளுநர் தான் தொடக்கி வச்சு ஒரு 10,000 முழுநெல்லி நட்டு முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் கொடுத்து நட்டு முடிச்சு. நாங்கள் இதில் நாங்கள் பாவிக்கிற இந்த சிவப்பு மண் வசாவளானிலிருந்து காசுக்கு தான் எடுப்பிக்கிறோம். ஒரு பெரிய டிப்பர் 50,000 ரூபாய்க்கு இதை பறிக்கிறோம். இப்போ கிட்டடியில் தான் 22 லோட்டு வாங்கி போட்டு நாங்கள் இந்த புலம்பெயர் தமிழர் தான் அதுக்குரிய காசை செலுத்தினவர்கள். எங்களை அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தி கொண்டு வர்றார்கள். அடுத்து இதுக்குள்ளெல்லாம் இதுதான் இருக்கு மேலோட்டமாக காட்டி போட்டு போவோம். இதுக்குள்ளெல்லாம் மரங்கள் தான் தகரத்துக்குள்ள. அங்கே அந்த மரம் சிவலிங்க மரம் கோயில்களில் நடுறது. இது பெருசாக வளர்ந்து நிற்கிறது அந்த 2 மரம் நிற்கும். அது இந்த சிவலிங்க பூ பூக்கும். நான் தொட்டு காட்டு. இல்லை இல்லை, அந்த இதுதான் அந்த பெருசா இருக்கு. இதுல நிக்கிறதுலயே உயரமா நிக்கிறது. இது மருத மரம் தான். இந்த பாருங்க, மருத மரம் எவ்வளவு பெருசா வந்துட்டு இதனை கொண்டே நட்டு விட்டோம்னா எல்லா இடம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, சில வேளைகள்ல தகரம் இல்லாட்டி இன்னும் பெரிய அளவு வளர்ச்சி இருக்குமோன்னு நான் திரும்ப கேட்கிறேன்னா எனக்கு இது புதுசா இருக்கு. அதான் இப்ப தகரம் இல்லைன்னா நீங்கள் எந்த மாற்று இதை யோசிக்கிறீங்க சொல்லுங்க. தகரத்தையே இப்ப நாங்க அதை இலகுவா பிரித்தெடுக்கிறதுக்கு கேட்டோம். இப்ப எந்த தகரம்னு சொன்னா அதை நீங்க வைக்கும் போதே ஒரு பிரிச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு இதுல எடுத்துட்டு தகரம் இல்லாம அதுக்கு எப்படி யோசிக்கலாம் வேண்டாம். அப்படி இருந்தா பெரிய இரும்பு போட்டு லொக் பண்ற மாதிரி நட்டோடனும் நட்டை கலாடி போட்டு இப்படி விரிச்சு போட்டு எடுத்தா அப்ப அந்த ஒரு பெரிய அந்த இரும்பு லொக்குகள் செய்யவே நியாயமான காசு முடியும். இது அந்த இரும்பு முக்க தானே போகுது. அந்த இரும்பு முக்கும் பலதாவது அந்த இரும்பு செட்டப் செய்யவே நான் நினைக்கிறேன். வெட்டி எடுக்கிற மாதிரி என்ன கிரைண்டர் போட்டு இதை வெட்டி நான் என்ன செய்யுமெண்டா, இதுக்கு சில வேலை கிரைண்டரால் பிடிக்க அந்த அதுகளுக்கு போகிற வேர்கள் அந்த மெயின் ஸ்ட்ரக்சர்கள் எல்லாம் அறுபட்டு இவர் பட்டாரண்டா இந்த உழைப்பு வீணாப்போம். உங்களுடைய நிலை விளங்குது. இப்போ நான் கேட்கறது என்ன விளங்குது, சந்தேகம் தீரும். இதுதான் அப்போ அதில் பார்த்த அந்த இது அத்திமரம். அத்திமரம். இப்போ இனி இந்த அத்திப்பழம் ஒரு வித்தியாசமான பழம். இந்த தண்டில் காய்க்கும். இந்த தண்டில் இப்போ மற்றதுலேருந்து இந்த கோயிலில் முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று போய்க்க முன்னுக்கு இந்த குருத்தில் காய்க்கும். ஆனால் இந்த அத்திப்பழம் மட்டும் இந்த தண்டுலாம் காய்க்கும். இந்த பழம் எல்லாம் இப்போ எல்லாருமே சாப்பிடணும். இந்த இப்போ கூடுதலாக எங்கே இந்த ஆக்கள் முழுக்க பழைய இதுக்கு மாறிக்கொண்டு இருக்கணும். எங்களுக்கு இந்த பிடிச்ச மரம் இலுப்பை தான். இலுப்பை ஒரு சூப்பர் மரம். அந்த எல்லாராலும் விரும்பப்படுற ஒரு மரம். மற்ற நிழலும் இது வடிவும் ஒரு மிக பிரமாண்டமே இருக்கும். இது என்ன மாதிரி என்றால் அந்த ரூட் போல் என்ற ஒரு சிஸ்டம் இருக்கு இந்த மர நடுகையில். இப்போ மரக்கண்டுகளை வெளியில வச்சு வளர்க்க என்ன நடக்குமெண்டா உள்ளுக்க வச்சு வளர்க்குற ரெண்டுக்கும் வித்தியாசம். இப்போ உதாரணமா இந்த கண்டே எடுப்போம். இப்போ இதுக்குரிய சத்து அங்கே இருந்து போகல. இந்த இவ்வளோ மண்ணுக்கு தான் இருக்க போகுது. அதைத்தான் நானும் கேட்குறேன். இதுக்கு மட்டும்தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு கொஞ்ச காலத்தில் ஒரு வருஷத்தில் இந்த சத்து முடிவடைஞ்சிடும். அந்த அதுக்கு இருக்கிற சத்து முடிஞ்சு. ஆனால் பிறகு அப்போ இவர் வளர்ச்சி கொஞ்சம் குறைவு. இவர்
மண்ணுக்கு உள்ளே வைக்க மண்ணுக்குள்ள வந்து பெருமளவு சத்து இருக்கு. அப்ப அவர் என்ன செய்வாருன்னா இன்னும் வேகமா வளருவார். அப்ப நானும் அந்த சந்தேகத்துலதான் கேட்கிறேன். நடும்போது அப்படி நடையாக அது உக்குறதுக்கே காலம் இல்லை. அது பிறகு வச்சா பிறகு அவர் பிச்சு கொண்டு போயிடுவார். அது பிரச்சனை இல்லை. இப்ப நாங்கள் வளர்க்குறதுலையும் இங்க பாருங்க இப்படி ஒரு பிளாஸ்டிக் கொண்டு வருது. இங்க இதுல நான் உங்களுக்கு இதுக்குள்ள இந்த பிளாஸ்டிக்குள்ள மரத்தை வச்சுட்டு அப்படியே மண்ணுக்குள்ள வச்சு மூடிக்கிட்டாக்கு. இனி என்ன செய்ய வேண்டாம். இது தொடர்பான வீடியோவில் நான் எல்லாரும் போட்டிருக்கிறேன். வளர்ந்த பிறகு இப்படியே பிளாஸ்டிக்கோட பிடிச்சி தூக்கி வெளியில் எடுக்கலாம். அந்த வேர் போயிருப்பார், அந்த பிளாஸ்டிக்கு வெளியால் போயிருப்பார், அப்படியே வெட்டி போட்டு அப்படியே வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த பிளாஸ்டிக் கலட்டக்கூடிய வசதி இது சைனால இருந்து வந்தது. கொஞ்சம் தான் வேண்டி செய்து பார்த்துருக்குறேன். இப்போ அந்த பிளாஸ்டிக் அங்கே தனியாகவும் இருக்குது காட்டு. அது அந்த அதில் இருக்குது. அது வந்து வெளியில் வச்சிருக்க அவருக்கு அந்த மண்ணுக்கு கிடக்கிற சத்து குறையத்தான் இருக்கும். அதை அப்படியே மண்ணுக்கு அதை ஆக்க அவர் வெளியில் போய் நிறைய சத்தோட வளர போகிறார். இது பார்க்க சில பேருக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஒரு மரத்தை நட்டு வளர்த்து பாருங்க தெரியும். அது இல்லை, இந்த மரங்கள் எல்லாம் வந்து இப்போ நாங்கள் உயிரோட இருக்க மாட்டோம். அதுதான் நான் சொன்னேன் மண்ணுக்கு. இப்போ எனக்கு வயது 47. இன்னும் ஒரு இன்னொரு 40 வருஷம் வாழ்ந்தோம். இல்லை, அந்த 40 வருஷத்துக்கு இது வந்து 200-300 வருஷம் இருக்கு. இப்போ நாங்கள் இல்லாத காலத்துலேயும் இந்த மரம் இருக்கு. அப்போ நாங்கள் இந்த ஊருக்கு அல்லது இந்த எதிர்காலத்துக்கு ஏதாவது செய்துட்டு போகணுமெண்டா சிறந்த வழி முதலாவது இதுதான். மரத்துக்கு மரத்துல முதலிட்டு போறதுதான் நல்ல ஒரு வழி. வெளிநாட்டுல இருக்கிறாங்களா இல்ல உள்ளூர்ல இருக்கிறாங்களா இந்த பிறந்த நாள் என்று சொல்லி அநேகமான ஆட்கள் இந்த வீணான காசுகளை செலவழிச்சுட்டு வரணும். இந்த இப்போ தெரியாத பார்ட்டிகள், பெரிய கேக்குகள், கொண்டாட்டங்கள், அது இதுன்னு சொல்லி இந்த சில பேர் அந்த மது விருந்துகள் அதுகள் எல்லாம் நேயமான காசை செலவழிக்கணும். அப்போ நாங்கள் அவையிட்ட கேட்குறீங்களா, நீங்கள் அதுகளையும் செய்யுங்கோ. அதோட சேர்த்து இந்த மரத்துக்கும் கொஞ்சம் காசு, இப்போ ஒரு பர்த்டேக்கு வந்து ஒரு 2 மரமோ 5 மரமோ அதுக்குரிய செலவை தந்தால் நாங்கள் அந்த 5 மரத்தை உருவாக்கி பராமரித்து இங்கே நடுவோம். அப்போ அது இப்போ நாடும் நல்லா இருக்கும், உங்களோட பிறந்த நாடும் நல்ல சந்தோஷமாக இருக்கும். ஏண்டா ஒரு மரத்துக்கு உதவி செய்திருக்கோம். அப்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த பிறந்த நாடுகள் வரைக்க மற்றது உங்களோட அப்பா அம்மா எல்லாம் அந்த நினைவுகள், சில இறந்த அப்பா அம்மா இருந்தால் சும்மா அங்கே சாப்பாடு கொடுக்குறோம், இங்கே சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு மரத்திலையும் நீங்கள் அதையும் செய்யுங்கோ, அதே நேரத்தில் இதையும் செய்யுங்கோ. இந்த மரத்திலையும் ஒரு கோயிலில் உணர்ந்து உங்கள் அப்பா என்ன ஞாபகம் அம்மா என்ன ஞாபகம் ஒரு 10 மரத்தை நடுங்கோ. அது நீங்கள் இங்கே தான் இப்போ சில பேர் இதுக்குன்னு யோசிப்பீங்க, அது இங்கே தான் வேண்டி செய்யணும் இல்லை, எங்கேயும் செய்யலாம். உங்களுடைய கோயிலில் ஒரு 10 மரத்தை நீங்களா நடுங்க, அதுதான் நல்லதுன்றதான். அதுதான் முக்கியம். உண்மையான பசுமை பிரச்சனை எல்லாம் இஞ்சியே வாங்கணும்னு சொன்னால் அது ஒரு கொஞ்சத்தோட முடிஞ்சிடும். நீங்கள் வீட்டிலேயே எங்கேயாவது சீச்சை பொறுக்கி போட்டு வளர்த்து போட்டு தானுங்கோ, அல்லது எங்கேயாவது வெளியிடங்களில் வேண்டி தானுங்கோ, அல்லது அப்படி ஆகையிலாடி இங்கே வாங்கும் நாங்கள் தாரோம். மற்றது என்னென்னா இது உங்களுக்கு இப்போ இப்படி வைங்க, ஒரு கோயிலில் இருந்தோ அல்லது ஒரு பொது இடத்துல இருந்து உங்களோட தொடர்பு கொண்டு மரம் வேணும்னா நீங்கள் மரத்தை கொடுத்து விடுவீங்களா, கொண்டு போய் நட்டு விடுவீங்க? எல்லாம் செய்யும், கொடுத்தும் விடுவோம். யாராவது இல்லை நீங்களே வந்து நட்டு கொண்டா கொண்டு நட்டும் விடுவோம், எல்லாம் செய்யும். கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இப்போ தூர இடத்துல இருக்கிறாள் கொண்டு வந்து வேண்டாம், அதுக்கு அவைய கேட்கறது நீங்கள் வாகன செலவையும் அந்த கூலி காசையும் நீங்கள் பொறுப்படுங்க. ஆனால் மரம் மற்றும் முதல் இலவசம். இப்போ பக்கங்கள் எங்கே என்னென்னா நாங்கள் கொண்டே நட்டு விடுவோம். இப்போ பக்கங்கள்ண்டா என்னென்னா எங்களுக்கும் உற்பத்தி செலவு நிறைய வரும். அப்போ ஒரு நாளைக்கு கூலி காசு 3500 இங்கே 25 பேர் வேலை செய்யணும், தண்ணி அடிக்கும், அப்போ நிறைய பணம் பிரியமாக போய் கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் எவ்வளவு தொகை இந்த மர நடுகைக்காக மக்களாக செலவு செய்திருப்பேனும் உங்கள் மூலமாக? இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் வந்து 1,20,00,000 ரூபாய்க்கு மேலே இப்போ கடந்த 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு டொனேஷனாக வந்தது. ஒரு ஆண்டில். அப்போ இப்போ ஒரு 7 வருஷம் இயக்கி முடிச்சிருக்கிறோம். அப்படியும் ஒரு 5 கோடிக்கு மேலே நாங்கள் 5 கோடிக்கு மேலே மரத்துக்காக மக்கள் செலவழிச்சிருக்கணும். அப்போ ஆனால் எத்தனை மரத்தை நட்டுருக்கோம்னா 1,62,200 சொச்சம் தான் நட்டுருக்கோம். அப்போ பிரித்து பாருங்கோ, அப்போ இவ்வளவு காசு ஒரு மரத்துக்காக செலவு. ஏனெண்டா இந்த மரம் அவ்வளவு செலவு கூடின மரங்கள். மொத்தமாக எத்தனை மரம் நட்டுருப்பீங்க? அதான் 1,62,000. 1,62,000 எனக்கு தெரிஞ்சு 300 ரூபா அப்படி தானே வருது. ஒரு 300 ரூபா அப்படி தான் வருது. மற்ற தொழிலாளர் எல்லாருக்கும் வந்து சம்பளம் பே பண்ணுறோம். மற்றது இந்த வாகனம் எல்லாமே வந்து சம்பளத்தில் ஓடுது. எங்கள்கிட்ட ஒரு வாகனம் இல்லை, ஒரு நிலம் இல்லை, ஒரு ஆயுதங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே
வெறும் கையோட வச்சு கொண்டுதான் இந்த இவ்வளவு வேலை திட்டத்தை அப்படி இருந்தும் இவ்வளவு ஒரு பெரிய சேவை செய்து கொண்டிருக்கணும். இவ்வளவு தான் மரங்கள் என்ன மொத்தமா? மொத்த மரங்கள் இப்ப அங்காளெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப இந்த இடத்துலயே பாருங்க மக்களே, இதுலயே எனக்கு தெரிஞ்சு இதை எத்தனை 1 2 3 இதுல 250 மரம் இருக்கு. இதுக்குள்ளேயே அப்படிதான் வரும். அப்ப இது முழுவதுமா எத்தனை மரம் இருக்கும்? இப்ப இதுல தகரத்தோட ஒரு 1000க்கு மேல இருக்கும். 1000 இல்ல 2000 மரம் இருக்கும் தகரத்துல. அந்த தயார் விரல் என்னன்னா அடுக்கி இருக்க தெரியல, ஆனா 2000 விரலுக்கிட்ட இருக்குது. மற்ற பேக்கெட்டிலே ஒரு 1500க்கு மேல இருக்கு. இப்ப ஏராளமான செயற்திட்டங்களை வேற மாவட்டங்கள்ல செய்ய. இப்ப முல்லைத்தீவுல கிரீன் முல்லி என்ற ஒரு ப்ராஜெக்ட்ல 5000 கருத்த குழுமான் வாங்கன்னு நட்டுறாங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்து. அதே மாதிரி மென்னேரில் 5000 புங்க மரம் இப்போ காட்டின புங்க மரம் இல்லை பள்ளிக்கூடங்கள் இல்லாதவங்க. இது வரைக்கும் கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில் இப்போ பள்ளிக்கூடம் பண்ணா என்னென்ன மரங்களை நடலாம், கோயிலண்டா என்னென்ன மரங்களை நடலாம்? இப்போ கோயில்னு சொன்னால் அவே கூடுதலாக அந்த அரிச்சனைக்கு பாவிக்கிற மரங்கள் இருக்குது. இப்போ நெல்லியை நடுவினா நெல்லி இலை அரிச்சனை பாவிக்கிறது. மற்ற வில்வங்கண்டு இருக்குது, வில்வம் அரிச்சனைக்கு எடுக்கிறவ. அதில் சிவலிங்க மரம் இருக்குது, அது சிவலிங்க பூவெல்லாம் இறைவனுக்கு சாத்துறவை. மகளங்கண்டு இருக்குது, அதுவும் கடவுளுக்கு தான் வைக்கிறார். வேம்பு நடுவினம் கோயில். மருது மரமும் நடுறவர்களா? மருது வெளியில நடலாமா? நடலாம். கோயில் வெளியில நடுவினம், இல்லை பகுதி மேல வேம்பு நடுவினம். ஆனா பாடசாலை என்ற ரீதியில பிள்ளைகளுக்கு நிழலோட சேர்த்து ஏதாவது பழங்கள் காய்க்கிற. இப்ப நாங்க சின்ன நேரம் கேட்க ஒரு மாமரம் தான் நிற்கும், 500 பேர் போய் நின்று கல் எறிகிறது. அப்போ அது போய் பள்ளிக்கூட ஓட்டில் விழுந்தா அதிபர் கத்துவார், இந்த ஓட்டை உடைக்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறோம்டா, அந்த பள்ளிக்கூடத்தில் 100 மாங்கண்டனர். அப்போ அந்த எண்ணெய்கரு மாறுது. இப்போ என்னண்டா 100 மாங்கன்று இருந்தா எல்லா பிள்ளைக்கும் மாங்காய் கிடைக்கும். நெல்லிக்காய்ண்டா ஒரு 20 நெல்லி 25 நெல்லி அந்த எண்ணிக்கையில கூடச்சுது. அப்போ எங்கண்ட கோப்பாக்கு சிங்குளிச்சிலேயே கிட்டத்தட்ட 200 பயந்தர மரங்களை இப்போ நான் நட்டு போட்டு நானே தண்ணி விடுவேன். அங்கே இருக்கிற நேரங்களில் எங்கள் பிள்ளைகளை கொண்டு விடுவிப்பேன், நானும் விடுவேன். ஏனென்றால் அந்த பிள்ளைகளும் தெரியும் அந்த அப்பத்தான் சேரே விடுறாரு நான் பார்க்கணும்னு சொல்லி அப்படி எல்லாம் தெரியாது. எல்லாம் அந்த போல செய்கிறானாக்கெல்லாம் கூட எங்க இந்த பிள்ளைகள் ஒரு ஆள் செய்தா தான் பார்த்து செய்வேன். மற்றது இதை விடத்தான் அந்த நீங்க சைனாலேருந்து இந்த சாடிக்கை பார்த்தோம்னா இவ்வளவு தான் மண் இருக்க போது, இதுக்கு வர்ற சத்து தான் இருக்க போகுது. இதை நான் என்னடா தோண்டி போட்டு அதுக்கு வச்சு கிடக்கு. அப்போதை காட்டினது வச்ச உடனே என்ன வரண்டா வேர்கள் இந்த ஓட்டைகளுக்கு இந்த கிட்ட காட்டுக்கும், இந்த ஓட்டைகளுக்குள்ள வெளியில வரும். வெளியில போய் வெளிச்சத்து எல்லாத்தையும் எடுத்து ஆளை வளர்ப்பார். வளர்த்த உடனே பிறகு நாங்கள் ஒரு கணக்கான உயரம் வந்தோடனே பிறகு இந்த வேர்களை கத்திரிக்கோளால் வெட்டுவோம். இல்லை சுற்றி சுற்றி போட்டு வேற அப்படியே தூக்கி வெளியில் எடுத்து போட்டு இவரை கலட்டுறார். இங்கே இதில் வேறங்க இதை இதை கலட்டினா இவர் அப்படியே விரிவார். இதே மாதிரி அந்த தகரம் போடுறதுக்கு செய்யக்கூடாது. இது இப்போதான் வந்தது. ஆனால் இது ஒரு நல்ல இதாக இருக்கும். ஏண்டா உள்ளுக்கு இருக்காதல்லோ மண்ணுக்குள்ள. இது நல்ல இதாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய இதொன்றும் விரையில பெரிய இப்போ அந்த தகரத்தின் சைஸுக்கு இன்னும் விரையில. இதுதான் பெரிய சைஸ் இப்போ இது. இதே 1000 ரூபா உண்டு ஒரு செட். கீழ் தட்டும் இதுவும் சேர்த்து 1000 ரூபா. கீழே தட்டு இருக்கா? தட்டு இருக்குது. இந்த சரி சரி சரி. சரி சரி. நான் நினைச்சேன் அப்படியே வழி இங்கே வாங்க சரி சரி. இந்த தட்டுக்களாலும் கீழே பூ ஓட்டைகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது அறிமுகப்படுத்தினது காரணமே இந்த மரம் உருவாக்குது. இதை இங்கிலீஷ்ல ரூட் போல்னு சொல்றோம். ரூட் போல் நீங்க யூடியூப்ல அடிச்சா தெரியும். ரூட் போல்ண்டா இப்போ ஒரு பெரிய மரங்களை அப்படியே கிளப்பி கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு வைக்கிறது. அதான் முறை. அதுக்கு தான் இது வந்தது. அதே மாதிரி இப்போ நாங்கள் வெளி ப்ரொஜெக்ட்னு பார்க்க கணக்க செய்துட்டோம். பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தையும் தேடி இப்போ மட்டக்களப்பு வரைக்கும் போயிட்டோம். மட்டக்களப்பு திருவோணமலை எல்லாம் போய் செய்து. மட்டக்களப்பு கேம்பஸில் 2000 மரத்துக்கிட்ட நட்டுருக்கு. திருவோணமலை கேம்பஸில் 1000க்கு மேலே நட்டுருக்கு. அப்படி கிளிநொச்சி கேம்பஸில் இப்போ நான் நினைக்கிறேன் 6000 7,000 கண்டு சுற்றி வர நட்டாச்சு. நட்டது மட்டும் இல்லை, கிளிநொச்சியில் தண்ணியும் அடிச்சுட்டு வர. அதைத்தான் நான் கேட்கணும். இப்போ நான் கேட்கணும்னு யோசிச்சது, மரங்கள் நடுறீங்க தானே. இப்போ ஒரு கோயில்னு சொல்லும்போது கோயில் நிர்வாகம் அதை பார்க்கணும். பள்ளிக்கூடம் வரும்போது கட்டாயமாக அதை பார்ப்பினும். அதே மாதிரி பொது இடங்கள்ல நடுறது வேறு. ஆனால் வீதி ஓரங்கள்ல நடுறது எப்படி? அதை வீதியில் நாங்கள் வீதியில் நட்டது சரியான குறைவு. நாங்கள் வீதி என்று பார்க்க யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரி அந்த முன்னுக்கு அந்த சைக்கிள் ஒரு இடத்துக்கு 25 கண்டு நட்டுறாங்க. அது ஆஸ்பத்திரி தான் தண்ணி ஊற்று, ஆஸ்பத்திரி நிர்வாகம். ஆனால்
இந்த யாழ்ப்பாணம் மாநகர சபையெல்லாம் வெட்டி தந்ததுக்கு இந்த நடு காப்பெட் ரோட்டை அப்படியே கேக் வெட்டுற மாதிரி வெட்டி தந்தது நாங்கள் அப்புறம் தோண்டி அதுக்குள்ள எல்லாம் வச்சு இப்போ 3 வருஷம் தாண்டிட்டு இப்போ பெரிய மரமாயிட்டு. அப்போ அதே மாதிரி இப்போ சென்ட் ஜோன்ஸுக்கு முன்னால இப்போ நட்டுருக்குறோம். அதே மாதிரி கோப்பை இந்த கைதடி வீதியில நட்டுருக்குறோம். அதை விட ராச வீதி நட்டுருக்கோம். இதை விட பெருசாக நாங்கள் ரோட்டு செய்யும் பொது இடங்கள் ஏன்னா ரோட்டு செய்தால் சவால் கூட எங்கென்ன மரநடுக திட்டம் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. நாங்கள் ரோட்டில் கை வச்சிருந்தோம். நாங்கள் தொடர்ந்து வீதியில செய்திருந்தா கட்டாயம் விட்டுட்டு போயிருப்போம். ஏற்பட்ட பிரச்சனை இது என்னண்டா பள்ளிக்கூடத்துல கை வச்சோடையே தான் நாங்கள் இந்த திட்டம் வெற்றி. பள்ளிக்கூட கிரவுண்டு சரி அப்ப எல்லாம் வெற்றிகரமா வந்துட்டு இதுக்குள்ள இவ்வளவும் தான் மரங்கள் சும்மா எண்ணிக்கை 10 100 சொல்லலாது நிறைய இருக்குது. இதுக்குள்ளேயே நீங்க எண்ணி பாருங்க 200க்கு மேலே இருக்கும். அது இதுக்குள்ளே இப்ப சும்மா ஒரு சதுரத்துக்கே 100 இருக்கு. இப்படியே இந்த பிளாக்ல 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்தாங்க இதுக்குள்ளேயே 70 கிடக்கு. இதுக்குள்ளேயே 70 அதுக்குள்ளேயே பாருங்க ஒரு 300க்கு மேலே இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். என்ன இதுக்குள்ள அந்த சதுரத்துக்கு 300 கூட இருக்கு. அப்ப இப்படி இங்க ஒரு 5000 கண்டே வரும். இவ்வளவும் இலவசமா கொடுக்க வெயிலுக்குள்ள பயணம் செய்து ஒரு மர நிழலுக்குள்ள போய்க்கதான் மரத்தின் அருமை விளங்கும். நான் பிறந்ததுல இருந்து நான் 7 படிச்ச வரைக்கும் வீட்டுல சரியான வருமே. அப்ப அந்த நேரங்கள்ல என்ன யாழ்ப்பாணம் டியூஷனுக்கு போறது சைக்கிள்ல தான் போறது. அப்ப பூவைக்குள்ள எல்லாம் தோயும். என்ன ஒரு ஷர்ட்டு தான் வச்சிருப்போம். தோஞ்சு போறோம். அப்ப அந்த மரங்களுக்குள்ள நின்று கிளப்பாரியாருக்கு தான் டியூஷனுக்கு போறேன். அப்ப அந்த மரங்கள்ல ஒரு சின்ன ஒரு ஈடுபாடு இருந்தது அப்பவே. பிறகு வேலை கிடைச்சது முல்லைத்தீவு மாவட்டத்துல துணுக்காயில். எப்ப 2004 எப்பவுமே கிடைச்சு. அங்க போனாலும் வெயில். அப்ப அங்க பள்ளிக்கூடத்துல முதல் போய் செய்த வேலையே மரம் நட்டது. இப்ப நான் இதை தொடங்குறதுக்கு முன்னம் 2004 அப்போ அந்த ஸ்கூல்ல போய் வேப்பங்கண்டெல்லாம் நட்டு வளர்த்துப்பட்டு வந்தது. இப்போ நாங்கள் கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டு. அப்போ சரி சொல்லுங்க. சரி, உங்களோட சேவை உண்மையிலேயே வாழ்த்தப்பட வேண்டியது. ஒரு புள்ளியாக தான் இவர் தொடங்கி இருக்கிறார். அந்த தொடக்கத்தை இங்கே கொண்டு வர்றதுக்கு உங்களோட செயற்பாடும் காரணம். அதே மாதிரி சூழ்ந்து இருக்கிற நிறைய பேர் தந்த ஊக்கம் தானே. இப்போ நீங்கள் இது நல்லா செய்கிறீங்க இன்னும் செய்யுங்கன்ற ஊக்கம் தான் இந்த அளவுக்கு வந்திருக்குது. அப்போ அவ்வளவு ஊக்கமும் காரணம் இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்குது. இயற்கை ஆக்களை சரியா ஸ்டடி பண்ணணும். இப்ப நாங்கள் எப்படிப்பட்ட ஆள், இவர் எப்படி செய்கிறார், இதுல குளறுபடி செய்கிறார் அப்படி என்றெல்லாம் வடிவா ஸ்டடி பண்ணி இவர் ஜெனியூனா இதை செய்கிறார்ன்றதை இனங்கண்ட உடனே எங்களை போட்டு வளர்த்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரை சந்திக்கிறோம். எவ்வளவோ உதவிகள் கிடைச்சிருக்கு. எவ்வளவோ புது புது முகங்களை சந்திக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறோம் இந்த இதை செய்கிறதால. நாங்கள் மனதில் அதை விட எங்களுக்கே ஒரு வீதியால போயிருக்க இதுல மரங்கள் நட்டுருக்கு பார்த்து வளர்ந்துருதுண்டு இன்னொருத்தர் நட்டத்தை பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கேக்க. நீங்க சொல்ற மாதிரி என்ன ஒரு 80 வயதுல ஒரு வீதியால பயணம் செய்ய பார்க்க உங்களுக்கு இருக்கிற அந்த மகிழ்ச்சி உண்மையா எனக்கு மெய்சில் இருக்குது. அதை சொல்லவே அப்படி இருக்கு. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு வேலை செய்கிறோம் என்னென்னா, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வெளியில மரம் நடுற ஆரா இருந்தாலும் நாங்கள் கூட்டி கொண்டு கௌரவிக்கிறோம். 2022ஆம் ஆண்டு ஒரு பெரிய விழான்றது நாங்கள் அதுலேயும் ஒரு விருது செய்து வச்சிருக்கிறோம். என்னென்னா பசுமை புரவலர் விருது. ஒரு 1000 கண்டுக்கு மேலே நட்ட ஒரு ஆளுக்கு அந்த விருதை வழங்குறோம். அவர் அந்த ரெக்கார்ட் வச்சிருந்தா இந்த விருது கைப்பளை பண்ணலாம். அப்போ நாங்கள் ஒரு யாழ்ப்பாணத்தில் பெரிய பெரிய நடுகைகளில் ஈடுபட்டார்கள். உங்களுக்கு தெரியும், பலாலை ரோட்டில் நட்டவை, சாவச்சேரி ரோட்டில் நட்டவை, இந்த பண்ணை ரோட்டு அவங்க ஊராத்துறைப்புறம் அதில் நட்டு அப்படி நட்ட இடங்கள்ல அவையிலெல்லாம் கூட்டி கொண்டு ஜிஏ மூலமாக கௌரவிச்சினாங்க 2022. அதுக்கு பிறகு போன வருஷம் கிளிநொச்சியில் வச்சு 6 பேர் கௌரவிச்சினாங்க. அப்போ இனி நாங்கள் இன்னொரு பெரிய விழா செய்ய போகிறோம். அதில் ஆர் மரநடுகையில் ஈடுபடினோம் அவை கௌரவிக்கப்படுவார். அரசாங்கம் செய்யலை எங்களுக்கு. ஆனால் இந்தியாவில் ஒரு விருது எங்களுக்கு கிடைச்சது, நம்மாழ்வார் விருது. ஆனால் எங்களுக்கு இந்த உள்ளூரில் எங்களை கூப்பிட்டு ஒருத்தரும் கௌரவிக்கவும் இல்லை. நாங்கள் அதை எதிர்பார்க்கல. எங்கள் தேசத்துக்கு நாங்கள் செய்யணும்னு விളിக்கிட்டு நாங்கள். ஆனால் ஒருத்தன் வலி எங்களுக்கு தெரியும். இந்த மரம் நட்டவன் வலி தெரியும். ஏன்டா ஆடு மாடுது இன்னும் எத்தனையோ துன்பத்தை கட்டந்து தான் அந்த ஒரு மரத்தை வளர்க்குறாங்க. அப்போ அவன் கட்டாயம் போற்றப்பட வேண்டியார். தரைக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க, நடுறவனுக்கு சம்பளம் இல்லை. நல்ல ஒரு வசனம் இது. சரி, நீங்க ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் தொடங்கினு சொன்னீங்க. அதை ஒரு சுருக்கமான வரலாறா எப்படி தொடங்கினது, இப்போ எந்த அளவு வரைக்கும் இருக்குன்னு சொல்லுங்க. தொடங்கிக்க நான் ஒரு குறிப்பிட்ட அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட அந்த சின்ன லீவில்
ஒரு 10-15 பேக்கில் போட்டுட்டு மண்ணுகளை போட்டுட்டு படம் எடுத்து அது அந்த மரங்கள் வளரையே என்ன செய்ய பூனாவில் போட்டு எடுத்துட்டு இந்த ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டு அப்போ அது எல்லாரும் எல்லாரும் கீழே கொமெண்ட்டுகள் போட பேராட்டி போடைக்க அப்போ இன்னும் கூட செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு கொஞ்சம் காசை தந்தார் நீங்கள் இன்னும் செய்யுங்கன்னு. அப்போ அதை செய்தோம். பிறகு அப்படியே பெருத்து வேற. அப்போ பிறகு சொல்லி நீங்கள் இப்படியே செய்யாமல் ஒரு கமிட்டி ஒன்றை பண்ணுங்க, ஒரு பேரை வையுங்க. அப்போ என்ன பேரை வைக்கிறதுன்னா இப்போ எங்களுக்கு அந்த எங்கள் எண்ணங்கள் கொஞ்சம் பெருசு. என்னென்னா அப்போ நான் ஒரு சில வேர்ல்டு ஆர்கனைசேஷனாக கூட வரலாம் எதிர்காலத்தில். அப்போ ஒரு எல்லாருக்கும் பொதுவாக ஒரு இங்கிலீஷில் பேரை வைப்போம். இப்போ தமிழில் வச்சா தமிழோடையே நின்றுடும், சிங்களத்தில் எதுன்னா சிங்களத்தில். இதை இங்கிலீஷில் ஒரு பேரை வச்சோம்னா உலகம் முழுக்க போகும்ன்ட்டு க்ரீன் லேயர் என்ற பேரை வச்சேன். அப்போ வச்சுட்டு அப்போ ஒரு இலக்கை தீர்மானித்தோம், 10,000 மரத்தை நடுவோம். அப்போ பள்ளிக்கூடங்களில் போய் வெளியே கேட்டேன். நாங்கள் அதிபரை கூப்பிட்டு சார் நாங்கள் இப்போ மரம் நடப்போம் நடுங்கொண்டு வினோம். அப்போ 20 மரம் 10 மரம் தான் ஆரம்பத்தில் நட்டுறாங்க. அப்போ அதையும் ஃபேஸ்புக்கில் போட்டு கொண்டு வந்து நாங்கள் இதை இன்றைக்கு 10 மரம் நட்டுருக்கோம், ஏற்கனவே 300 நட்டுட்டோம். அப்போ இந்தியோட 310 அப்படியே கவுண்டிங் போட்டு வேற சனம் அப்படியே எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தேன். அப்போ ஒரு யூடியூப்பில் இருந்த ஒருத்தர் படம் எடுத்தார். அதோட இன்னும் ஆக்களங்களை தேடி கூட அப்போ நான் நினைக்கிறேன் 2.5 வருஷத்தில் 10,000 மரம் நட்டு முடிஞ்சுது. அப்போ வெளியிலே நல்ல உழப்பு நாங்கள் அப்புறம் என்னென்னா 10,000 பின்னால் இன்னொரு சைவரை சேர்த்து 1 லட்சம் நடுவோம் வெளியில். அது அப்புறம் 1 வருஷத்துலேயே அந்த மிச்சம் நட்டுறாங்க. பாருங்க 2.5 வருஷம் சென்றது 10,000 நட. ஆனால் அந்த 2.5 வருஷத்துல இருந்து 2004ஆம் ஆண்டுக்குள்ள எவ்வளவு 90,000 நட்டுவிட்டோம். அவ்வளவு அதுக்கப்புறம் பெருத்து கொண்டு போய் 1 லட்சம் நட்டாச்சு. இப்போ 2004 கடைசி இதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் 60,000 மரம் நட்டுருக்கோம். இது இப்போ கொஞ்சம் நல்லா வளர்த்து நல்ல இது பெருசாகி எப்படி நட்டு இன்னும் பெருத்துண்டு போகுது. இப்போ அதான் அந்த 1 லட்சம் முடிய இன்னும் ஒரு சைவரை சேர்த்துனாங்க. அப்போ 10,000ல் ஒரு சைவரை சேர்த்தோம் 1 லட்சம். 1 லட்சம் முடிய ஒரு சைவரை சேர்த்துருக்கிறோம். இப்போ 1 மில்லியன் 10 லட்சம். அப்போ இப்போ 10 லட்சத்தை நோக்கி போகிறோம். ஆனால் 10 லட்சம் மரம் இப்போ ஒரே இடத்த நிற்க தான் அது உங்களுக்கு காடு மாதிரியான உணர்வை தரும். ஆனால் மற்றபடி இப்போ தூர என்றாலும் அவ்வளோ மரம் எங்கே மாவட்டத்துக்குள்ளே இருக்கேக்க அது அவ்வளவுமே இயற்கைக்கு ஒரு பெரிய நன்மை தான். இது இப்போ நான் நட்டோன்னு எங்கே தமிழாக்கள்லேயே ஒரு பழக்கம் இருக்குதுண்டா, ஒருவன் ஒன்று செய்ய கையை தட்டி போட்டு பேராட்டி போட்டு தப்பி போடுறது. அந்த தானும் செய்ய வேண்டிய கடமை என்றதை மறந்துடுவாங்க. அப்போ எந்த கோரிக்கை என்னென்னா எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு 1000 மரமாவது நடுவோம். மரம் நடுறது ஒரு நல்ல ஒரு தீர்வு, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இப்போ ஓசோன் படையில் ஓட்ட வரும், அதுக்கு நீங்கள் மரத்தை நட்டால் அது தானே அடை வரும். தண்ணி வளம் குறையும், மரத்தை நட்டிங்கன்னா அது குறையும். சில பேருக்கு ஓசோன் படத்தில் ஓட்ட வந்தா எனக்கு என்ன மாதிரி சில பேர் அந்த அறிவு தானே, அறிவு ஒன்றை புரிஞ்சு கொள்கிற அறிவு தானே. மற்றது இப்போ சுவாச பிரச்சனைகள் இது மற்றது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு மரம். அப்போ இப்போ சைனாவில் கேள்விப்பட்டீங்களோ தெரியாது, அவங்க 1 கோடி மரம் நட்டாங்களாம், ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் நட்டாங்களாம். அந்த இடத்துல காலநிலையை மாறிட்டு. அப்போ மரங்களின் எண்ணிக்கை எங்கே கூடுதோ அந்த இடத்துல காலநிலை மாற்றமடையும். அப்போ இந்த தேசத்தில் வசிக்கிற எல்லாரும் அட்லீஸ்ட் நீங்கள் கிணதூரம் போகட்டாங்க, உங்களோட வீட்டில் நடுங்கோப்பா, உங்களோட வீட்டில் மாங்கண்டை நடுங்கோ, பிலாக்கண்டை நடுங்கோ, கொய்யாவை நடுங்கோ, இதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்ளும். சரி, நன்றி. உண்மையிலே ஒரு பெரிய சேவை செய்கிறீங்க. எங்கள்ட தொடர்பு 077 66 21 745 இது தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது. இதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மரக்கண்டு வேணுமெண்டா எடுத்துட்டு போகலாம், நடலாம், அதில் பார்க்க வரலாம், உதவி செய்யலாம், ஊக்கப்படுத்தலாம். அது மாதிரி எங்களோட இமெயிலும் இருக்குது, greenlayer2020@gmail.com. அல்லது எங்களோட வெப்சைட்டும் இருக்குது, greenlayer.org. எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க, நான் அதில் மேலே போட்டுவிடுங்க. சரி, நன்றி. மகிழ்ச்சி. இந்த கிரீன் லேயர் சுற்றுச்சூழல் அமைப்பினுடைய முகாமையாளராக இருக்கிற ஐயாவோட கதைக்கு போகிறோம். வணக்கம். வணக்கம். நான் உங்களுடைய பெயர்? நான் ரவிச்சந்திரன். நீங்கள் ஒரு முன்னாள் அதிபர் என்று கேள்விப்பட்டனா, அதை பற்றி ஓய்வு பெற்ற அதிபர். ஓய்வு பெற்ற பின்னர் நான் இது போன்ற ஒரு சமூக சேவையில் ஈடுபட வேண்டும் என்ற விருப்பம் காரணமாகவும் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பராக இருக்கின்ற சசி அவருடைய வேண்டுதல் காரணமாகவும் நான் இந்த ஓய்வு பெற்ற 1 வாரத்துக்கு பின்னரே நான் இங்கே இணைந்திருக்கிறேன். சரி, இந்த சேவை எப்படி இருக்குது உங்களுக்கு? உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு செயற்திட்டத்தை தனியொரு மனிதனாக நின்று எங்களுடைய சூழலிலே செய்து வருவது மிக பாராட்டத்தக்கது. அவரும் ஒரு ஆசிரியராக இருக்கின்ற வேளையிலும் அந்த
ஆசிரியர் பணியோடு இந்த பணியையும் எடுத்து மிக சிறப்பாக செயற்படுத்தி கொண்டு வருகின்றார். எங்களுடைய பிரதேசங்களிலே அண்மையிலே அதிகரித்து வருகின்ற இந்த வெப்பம் இதை தணிப்பதற்காக நிழல் தரும் மரங்களை நாட்டுவதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். இதற்கு பலரும் உற்சாகப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் எங்களுக்கு பல உதவிகளையும் செய்து வருகின்றார்கள். நிதி சம்பந்தமான உதவிகளை எங்களுடைய புலம்பெயர்ந்து வாழுகின்ற அன்பர்களும் அதை விட எங்களுக்கு ஆலோசனைகளை பல அரசு அதிகாரிகள் கூட எங்களுக்கு பின்னாலே நின்று பின்புலமாக நின்று ஆலோசனைகள் வழங்கி எங்களுடைய செயற்திட்டத்தை கண்காணித்து கொண்டு வருகின்றார்கள். எவ்வளவு காலமாக நீங்கள் இங்கே சேவை செய்கிறீங்க? நான் 2025 February 1 நான் இங்கே வந்து இணைந்திருந்தேன். நீங்கள் வந்து இணையும் போது எவ்வளவு மரங்கள் நடப்பட்டிருந்தது? நீங்கள் வந்ததுக்கு பிறகு அந்த காலப்பகுதிக்குள்ளே எவ்வளவு மரங்கள் நடப்பட்டிருக்கு? நாம் வந்து சேர்ந்த போது கிட்டத்தட்ட 1 லட்சம் தாண்டி போய்கொண்டிருந்தது. இப்போது இன்று வரைக்கும் நாங்கள் 1,60,450 மரங்களுக்கு மேற்பட்ட மரங்களை நாங்கள் நட்டிருக்கின்றோம். ஒரு ஆண்டுக்குள்ளே அவ்வளோ நட்டுருக்கீங்க? அதை விட நாங்கள் பனம் விதைகள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு லட்சம் விதைத்து கொண்டு வரோம். அது இதை விட இந்த கணக்கில் வராமல் அது மேலதிகமாக அந்த செய்திட்டம் நீங்கள் இடங்களை எப்படி தேர்வு செய்வீங்கள்? பெரும்பாலும் பிரதேச சபையோடு இணைந்து பிரதேச சபைகள் ஸ்வேர் செய்கின்ற இடங்கள்லையும் தரிசு நிலங்களிலும் வீதி ஓரங்கள், பெரும்பாலும் வீதிகள் பெரு வீதிகளினுடைய ஓரங்களிலே நிலந்தரக்கூடிய முறையிலும் இந்த எங்களுடைய செயற்திட்டங்களை நாட்டில் செய்து கொண்டு வருகின்றோம். அதிலும் குறிப்பாக பாடசாலைகள் அனைத்துமே பெரும்பாலும் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற 90% பாடசாலை மைதானங்கள் பாடசாலையினுடைய வளவுகளிலெல்லாம் நாங்கள் எங்களுடைய செய்திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம். முக்கியமாக இப்போ மக்கள் புழக்கத்தில் இருக்கிற உங்களுடைய அமைப்பால் செய்யப்பட்ட நடப்பட்ட மரங்கள் இருக்கிற இடங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியும்? குறிப்பாக எங்களுடைய கோப்பாய் கைதடி வீதி, அதோட பருத்தித்துறையில் இருந்து புத்தூர் மட்டுவில் ரோட், ராஜ வீதி என்று சொல்லப்படுகின்ற வீதி, யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்னாலே இருக்கின்ற அந்த வீதி, இதை விட நாங்கள் கிளிநொச்சி அறிவியல் நகரத்தில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திலே சுமார் 5000 மரக்கன்றுகளை நாங்கள் நட்டிருக்கின்றோம். அதோடு இணைந்து ஒரு குளத்தையும் நாங்கள் உருவாக்கி இருக்கணும் அங்கு. அதை விட நாங்கள் உங்களுடைய செயற்திட்டங்கள் மல்லாவி போன்ற இடங்களிலும் எங்களுக்கு நடைபெற்று கொண்டு வருகின்றது. எங்களுடைய கிளை நிறுவனங்களாக கிளிநொச்சியிலும் மல்லாவிலும் ஒரு அமைப்புகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய காரியாலயங்களையும் அங்கும் அந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதில் என்ன சவால்கள் இருக்குது? இப்போ நீங்கள் ஒரு ஆண்டில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களின்படி சவால் என்னும் போது எங்களுடைய சுற்றுச்சூழல் எங்களுடைய வெப்பம் அதிகரித்து வருவதுதான் எங்களுடைய இந்த மர வளர்ச்சிக்கு சவாலாக கூடுதல். இதை நடும்போது இப்போ மக்களினுடைய உதவி அந்த மாதிரியான பிரச்சனைகள், புரிந்துணர்வு இல்லாத சிலர் தங்களுடைய வீட்டு படலேக பெரு விருட்சங்களை நடக்கூடாது என்று சொல்லி வருவார்கள். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொண்டால் அவர்கள் பெயர்ந்ததற்கு மாறுதலாக வந்துவிடும். அப்படியான சவால்கள் வந்திருக்கின்றது. அதை விட சில பேர் அந்த வீதியோரங்களிலே நெருப்பு மூட்டி சில மரங்களை அழிக்கின்ற சில வன் செயலாளர்கள் கூட தான் சொல்லலாம். அவர்களை வன்முறைகளும் அவர்களுக்கு அதன் தன்மை தாற்பயம் விளங்காதபடியால் தான் நான் படி செய்கிறேன். சரி, நன்றி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. சரி.